இந்த மேமோகிராம் எடுக்கிற அந்த சினாரியோ, அந்த ஒரு சுச்சுவேஷன் வச்சு ரெண்டா பிரிப்போம். ஒன்னு டயக்னோஸ்டிக் மேமோகிராம், ரெண்டாவது ஸ்கிரீனிங் மேமோகிராம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீனிங் மேமோகிராம்னா என்னன்னா, அதாவது அந்த இண்டிவிஜுவல், அந்த பர்டிகுலர் ஃபீமேல் வந்து எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம இருக்காங்க, மார்பகத்துல வலி கிடையாது, கட்டி கிடையாது, காம்புல நீர் வடிவதுல எந்த தொந்தரவுமே இல்லை, நார்மலா இருக்காங்க. பட் நான் பீரியாடிக்கலா என்னோட மார்பகத்தோடைய ஹெல்த் வந்து நான் பாத்துக்கணும் அப்படின்னு அவங்களா முன் வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கும் போது அது வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். டயக்னோஸ்டிக் மேமோகிராம்னா என்ன, பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு, அது வலியா இருக்கலாம், இல்ல கட்டியா இருக்கலாம், இல்ல தோல்ல ஒரு சேஞ்சஸா இருக்கலாம், இல்ல காம்புல ஒரு அப்நார்மல் விஷயம் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு தொந்தரவு வந்து அதுக்கப்புறம் போய் நம்ம ஒரு எக்ஸ்ரேவோ இல்ல அல்ட்ராசவுண்டோ மார்பகத்துக்கு எடுத்தோம்னா அது வந்து டயக்னோஸ்டிக் மேமோகிராம்னு சொல்லுவோம். ஸோ டயக்னோஸ்டிக் மேமோகிராம்னா ஒரு சிம்டம்ஸ் வந்து நம்ம பண்றது. ஸ்கிரீனிங் மேமோகிராம்னா எந்த சிம்டம்ஸுமே இல்லை, ஒரு பார்ட் ஆஃப் மை மாஸ்டர் செக்அப், நான் வந்து நானா போய் செக் பண்ணிக்கணும்னு பண்றது வந்து ஸ்கிரீனிங் மேமோகிராம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஸ்கிரீனிங் மேமோகிராம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 40 இயர்ஸ். இதை மறக்கவே கூடாது. 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்பகத்தில் தொந்தரவு இருக்கோ இல்லையோ, உங்க ஃபேமிலியில 10 தலைமுறைக்கும் மார்பகத்தில் வியாதி வந்திருக்கோ இல்லையோ, அதை பத்தி யோசிக்கவே கூடாது. கட்டாயம் வந்து மார்பகத்துக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துடும். முன்ன சொன்ன மாதிரி 35 இயர்ஸ் மேல தான் 40 இயர்ஸ் வருதுன்றதுனால 40 இயர்ஸ்ல இருந்து எவ்ரி இயர் எக்ஸ்ரே மேமோகிராம் கண்டிப்பா எடுத்துக்கணும். எந்த வயசு வரைக்கும் எடுத்துக்கணும், 90 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா எடுத்துக்கலாம், 90 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம்.